ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அதனால அந்த கேப்ல அவங்க வரட்டும். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க பேசுறதை பேசுறோம். யாராவது உங்கள யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. இல்ல எங்களை கேட்டா நீங்க எல்லாருமே பேசணும். எல்லாருமே தான் பேசணும். எல்லாருமே அவங்க உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லணும். இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இப்ப வந்து இந்த ஊர்ல வந்து என்னன்னா அதிகமா வந்து பனியன் தான் இதுல பெஸ்டா இருக்கு. இதுல அதை விட ஒரு வேல்யூஷன் அதிகமா வேற வேலையிலயும் வந்துருச்சா அந்ததையும் செய்யறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தா செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். வெறும் துணியா கொடுத்தா அதை பனியனாக்கி கொடுக்குற அளவுக்கு இங்க உள்ள குரூப்ல உள்ள மக்களுக்கு எல்லாருமே வேலை பார்க்கற கூடியவங்க இருக்காங்க. கைமடி அதை பேக்கிங் பட்டன் வைக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. இத போய் அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மக்குள்ள 6 குழு இருக்கோம்னா 6 குழு மக்களும் இந்த இதுல செஞ்சா நம்ம அந்த பலன் நம்ம அதிகமா அடையலாம்ல அப்படின்ற ஒரு இதுதான் எங்களுடைய இதுவே. அதனாலதான் இப்ப ரொம்ப வாங்க உட்காந்துக்க. இல்ல அவங்களுக்கு வேற தொழில் ஏதாவது பண்ண ஐடியா கொடுத்தீங்கன்னாலும் நாங்க அதையும் செஞ்சு நீங்க வந்து வேற தொழில் வச்சிருக்கலாம், இதை செய்ய கொடுக்கலாம், இதை கொடுத்து செய்ய சொல்லலாம் அப்படின்னுட்டு அது கொடுத்தாலும் ஓகே, அது மாதிரியும் செய்யலாம். அதிகம் வேரியேஷன் எதுல வருதோ அந்த இதை வந்து எதிர்பார்க்கறாங்க மக்கள் புறம். கவுன்சிலிங் வர இதுதான் அதாவது எங்களுடைய இது அதாவது எங்களுக்கு வந்து முதல் போட்டு செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி இல்ல. சரி இந்த அளவு நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே அதுக்குண்டான பயன்படுவோம்ல. இப்ப எங்கிட்ட உழைப்ப வாங்கி அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க, எங்களுக்கு உண்டான அந்த ஊழியம் தானே கிடைக்குது எங்களுக்கு. இத வந்து நாங்களே சுயமா செஞ்சோம்னா எங்களுக்கு பூரா இந்த இப்ப பாருங்க இந்த இது டவுன் ஹால்ல வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அந்த இதுல பார்த்தா வடக்கு வட்டாரத்துல இருந்து அந்த இதுல பார்த்தா என்ன செய்யறாங்கன்னா நாங்க விநாயகா சுய உதவி குழுன்னு சொல்லி ஒரு டீ கடை வச்சிருக்காங்க. அங்க இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்காண்டி டீ கடை அங்கனக்குள்ள அரேஞ்ச் பண்ணி எல்லாம் அந்த குழு மக்களேவும் இப்ப எங்க இதுல இந்த 100 பேர் இருக்கோம்னா நாங்க 100 பேருமே அதுல போய் வேலை செஞ்சு வடக்கடை மிச்சர் கடை இந்த கவரிங் செட்டு வளையல் ட்ரெஸ் அப்படின்னு இந்த கடைகள் போட்டு இன்னைக்கு மட்டும் வியாபாரம் பண்றாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து முதலீடு போடுறதுக்கு ஒருத்தருக்கு அவ்வளவா ஒரு இது இல்ல. இப்ப இந்த மாதிரி நமக்கு ஒரு முதலீடு கொடுக்குறவங்களை கான்டாக்ட் பண்ணி விட்டா நமக்கு ஒரு வசதியா இருக்கும்ல. அந்த இதுக்காண்டி தான் அதிகமா நான் சுதாவை கான்டாக்ட் பண்ணதே அந்த இதுக்காண்டி தான். அடிக்கடி ஓயாம நிமிஷத்துக்கு ஒருக்க போன் பண்ணி நீ காலையில இருந்து நான் உட்காரல எல்லா மக்களையும் சேகரிக்கிறது தான் வேலைன்னு